ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஃப்ரம் பாலமித் டிஎன்பிசி அகாடமி. ஸோ அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள். 10th இருக்க மாநில அரசு லைன் பை லைன் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 90 கொஸ்டின் தான் வரும். இந்த 90 கொஸ்டினை படித்தாலே போதும், இந்த லெசன் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அந்த லெசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெசன். ஸோ மொத்தமே 90 கொஸ்டின் தான். லைன் பை லைன் ஒரு கொஸ்டின் கூட நான் விடாமல் எல்லாமே எடுத்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நோட் போட்டு எழுதி வச்சு படிங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் என்ன இன்ஃபர்மேஷன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருமே படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஏன்னா முக்கியமான லெசன்ஸ் 10th இருக்க அந்த 3 லெசன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான லெசன்ஸ். ஸோ அதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஆல்ரெடி கொடுத்துட்டோம், மத்திய அரசு கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து மாநில அரசு. இந்த 3 லெசனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாலே பாலிட்டியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50%, சரிங்களா? 12 கொஸ்டின் பாலிட்டிலேருந்து கேட்குறாங்கன்னா அதில் 6 கொஸ்டின் இந்த 3 லெசனை படித்தாலே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம், சரிங்களா? அதனால் இந்த 3 லெசனை கண்டிப்பாக தரவாக படிங்க. ஸோ கொஸ்டின் போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மாநில அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா பகுதி 4, சரிங்களா? மாநில அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது? பகுதி 4. ஸோ பகுதி 4ல் என்ன ஆர்டிக்கல்னு பார்த்தீங்கன்னா 152 முதல் 237 வரையிலான சட்டப்பிரிவுகள் மாநில அரசின் நிர்வாகம் பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். மாநில அரசு எத்தனை பிரிவுகளை கொண்டது? ஸோ மாநில அரசு பார்த்திங்கன்னா 3 பிரிவுகளை கொண்டது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ என்னென்ன பிரிவுகள்? நிர்வாகத்துறை, சட்டமன்றம், நீதித்துறை. இந்த 3 பிரிவுகளை கொண்டது. அடுத்த 3வது கொஸ்டின் பாருங்கள். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆளுநர். மாநில அரசின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஆளுநர் தான், சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா தெளிவாக படித்து வச்சுக்கணும் இந்த 4 கொஸ்டினும். ஸோ என்னென்னு பாருங்கள். மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர் யார்? ஆளுநர். மாநில அரசின் தலைவர் யார்? ஆளுநர். அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர், சரிங்களா? அரசின் தலைவர் ஆளுநர், அரசாங்கத்தின் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர். மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள். அதாவது நம்ம ஒரு மாநிலம், இப்போ தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலம் இருக்குன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு ஆளுநர் இருப்பார். ஸோ அவர் பார்த்திங்கன்னா பெயரளவில் மட்டும்தான் முதலமைச்சர், அதாவது ஆளுநராக இருப்பார். ஸோ உண்மையான தலைவர் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான், சரிங்களா? முதலமைச்சரோட கண்ட்ரோலில் தான் அந்த மாநிலமே இயங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ முதலமைச்சரையே கண்ட்ரோல் பண்ணுறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஸோ ஆளுநரை கண்ட்ரோல் பண்ணுறவர் யார்? குடியரசுத் தலைவர், சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். யார் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுகிறது? ஸோ யார் பெயரில் மாநில நிர்வாகம் செயல்படுதுன்னா ஆளுநர். ஸோ ஒரு மாநிலத்துக்கு ஹெட்னா யார்? அது ஆளுநர் தான். ஸோ அடுத்தது பாருங்கள். மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 154. மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 154. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 10வது கொஸ்டின். மாநில ஆளுநரை நியமிப்பவர் யார்? மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர். ஆளுநரின் பதவிக்காலம். ஸோ ஆளுநரின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? 5 ஆண்டுகள். ஸோ குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் பேரில் வந்து அவரோட பதவிக்காலம் நீட்டிக்கப்படலாம். ஸோ 12வது கொஸ்டின் பாருங்கள். மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ யார் பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாது? ஸோ யாரோட பணி நீக்கத்தில் பங்கு பெற முடியாதுன்னா ஆளுநரோட பணி நீக்கத்தில் வந்து மாநில சட்டமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ பங்கு பெற முடியாது. அடுத்து 13வது கொஸ்டின். ஆளுநரை நியமனம் செய்யப்படுவதில் எத்தனை மரபுகள் பின்பற்றப்படுகின்றன? ஸோ எத்தனை மரபுகள் பின்பற்றப்படுகின்றன? 2 மரபுகள் பின்பற்றப்படுகின்றன. ஸோ இது மூலமாக தான் ஆளுநரை நியமனம் செய்யப்படுறாங்க. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். சொந்த மாநிலத்தில் வந்து வசிப்பவராக இருத்தல் கூடாது. ஒரு ஆளுநர் ஆவதற்கு அவர் ஃபஸ்ட்டு சொந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்கக்கூடாது. செகண்டு, மத்திய அரசு மாநில அரசுடன் கலந்தாலோசித்து அவரது பெயரை முன்மொழிய வேண்டும். எனது மத்திய அரசு பார்த்திங்கன்னா மாநில அரசோட கலந்தாலோசித்து அவரோட பெயரை முன்மொழிய வேண்டும். அப்படின்னா தான் அவர் ஆளுநராக நியமனம் செய்வாங்க. அடுத்து 14வது கொஸ்டின். எந்த சட்டப்பிரிவின்படி ஒருவர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களின் ஆளுநராக நியமிக்கப்படும் பொழுது குடியரசுத் தலைவர் ஒரு ஆணையின் மூலம் ஆளுநரின் ஊதியம் மற்றும் படிகள் சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து வழங்க தீர்மானிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் 158(3)A, சரிங்களா? சட்டப்பிரிவு ஆர்டிக்கல் பிரிவு சரத்து உறுப்பு எல்லாமே ஒன்று தான், சரிங்களா? சட்டப்பிரிவு 158
3A படி தான் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்படுறாங்க, சரிங்களா, தீர்மானிக்கப்படுறாங்க. ஸோ அடுத்து பாருங்கள் 15வது கொஸ்டின், ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 157 மற்றும் 158 ஆளுநர் பதவிக்கு தேவையான தகுதிகளை பற்றி கூறுது. அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்கள், ஆளுநர் ஆகிறதுக்கான தகுதிகள் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவருக்கு 35 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது சட்டமன்ற உறுப்பினராகவோ இருக்கக்கூடாது. அல்லது அப்படி இருந்தார்னா அவர் ஆளுநராக பதவி இருக்கும் பொழுது அந்த பதவியை வந்து தாமாகவே வந்து காலியாகிவிடும், சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், லாபம் தரும் எந்த தொழிலிலும் அவர் வந்து ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் ஆளுநர் ஆகணும்னா அவர் வந்து லாபம் தரும் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது, சரிங்களா. ஸோ பாலிட்டியை பொறுத்தளவுக்கு லைன் பை லைன் எல்லா லைனுமே ரொம்ப முக்கியமானது தான். முன்னாடியெல்லாம் டைரெக்டாக கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூற்று காரணம் அந்த மாதிரி கேட்டதுனால லைன் பை லைனாக நீங்கள் படித்தா மட்டும்தான் அந்த கூற்று காரணம்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். அதுவும் இந்த இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசை பொறுத்தளவுக்கு நீங்கள் லைன் பை லைன் ஒரு லைன் கூட விடாமல் படிக்கணும். ஒவ்வொரு லைனுமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னே தெரியாது. அதனால தான் நான் எல்லா லைனையுமே விடாமல் கொஸ்டின் எடுத்திருக்கேன், சரிங்களா. 17வது கொஸ்டின் பாருங்கள், சட்டப்பிரிவு டேஸின் படி முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் குறிப்பிட்ட மற்றும் வழிகாட்டுதலின்படி ஆளுநர் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட சில நிகழ்வுகளை தவிர மற்ற அதிகாரங்களை வந்து செயல்படுத்துவார்னா 163 ஆர்டிக்கல் படி, சரிங்களா. ஸோ அடுத்து 18வது கொஸ்டின், மாநில சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சியின் தலைவரை முதலமைச்சராக யார் நியமனம் செய்கிறார்னா ஆளுநர்ன்றவர் தான் நியமனம் செய்கிறார். ஸோ அடுத்து 19வது கொஸ்டின், யார் பரிந்துரையின் பேரில் அமைச்சரவையின் மற்ற உறுப்பினர்களை ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஸோ யார் பரிந்துரையின் பேரில்னா முதலமைச்சரோட பரிந்துரையின் பேரில். அடுத்து 20வது கொஸ்டின், அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வார். அடுத்து 21வது கொஸ்டின், மாநில தலைமை தேர்தல் அதிகாரியை நியமனம் செய்து அவரது பணிக்காலம் பணியின் தன்மையை தீர்மானிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் தீர்மானிப்பார். ஸோ 22வது கொஸ்டின், மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 23வது கொஸ்டின், துணைவேந்தர்களை நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 24வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும் பொழுது குடியரசுத் தலைவரின் பெயரில் யார் மாநிலத்தை நேரடியாக ஆட்சி செய்பவர். ஸோ குடியரசுத் தலைவரின் பெயரில் யார் மாநிலத்தை வந்து நேரடியாக ஆட்சி செய்வாங்கன்னா ஆளுநர் தான் ஆட்சி செய்வாங்க. 25வது கொஸ்டின், சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் சட்டமன்றத்தை கலைக்கவும் உரிமை பெற்றுள்ளவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 26வது கொஸ்டின், தேர்தல் முடிந்து சட்டசபை அமைந்த முதல் கூட்டத்தொடரில் மற்றும் ஒவ்வொரு ஆண்டு முதல் கூட்டத்தில், அதாவது ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தில் உரையாற்றுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். ஸோ ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தில் உரையாற்றுபவர் யார்? ஆளுநர். ஸோ அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள், நிலுவையில் உள்ள மசோதா குறித்து சட்டமன்ற அவைகளுக்கு செய்தி அனுப்புவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 28வது கொஸ்டின், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் பணியிடம் காலியாக இருக்கும் பொழுது சட்டமன்றத்தை தலைமையேற்று நடத்த எந்த சட்டமன்ற உறுப்பினரை வேண்டுமானாலும் யார் நியமனம் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் நியமனம் செய்யலாம். ஸோ அடுத்து 29வது கொஸ்டின், கலை, இலக்கியம், அறிவியல், கூட்டுறவு இயக்கம் மற்றும் சமூக சேவை போன்றவற்றில் சிறந்து விளங்கும் நபர்களை தேர்ந்தெடுத்து மாநில சட்ட மேலவையின் எத்தனை பங்கு இடங்களுக்கு அவர்களை நியமனம் செய்கிறாங்கன்னா 1/6 இடங்களுக்கு அவர்களை வந்து நியமனம் செய்கிறாங்க. அடுத்து 30வது கொஸ்டின், மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படும் ஒவ்வொரு மசோதாவும் யார் கையொப்பமிட்ட பின்னர் மட்டுமே சட்டமாகும்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் கையொப்பமிட்ட பின்னர் மட்டும்தான் அது வந்து சட்டமாகும். 31வது கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஸோ ஆர்டிக்கல் 213 படி, சரிங்களா, ஆர்டிக்கல் 213 படி ஆளுநர் மாநில சட்டமன்றம் நடைபெறாத பொழுது அவசர சட்டத்தை வந்து பிறப்பிக்கலாம். அடுத்து 32வது கொஸ்டின், மையத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை, அரசு பணியாளர் தேர்வாணைய குழுவின் அறிக்கை, அரசின் தணிக்கை குழு அறிக்கைகளை சட்டமன்றத்தில் சமர்ப்பிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் சமர்ப்பிப்பார். அடுத்து 33வது கொஸ்டின், மையத்தின் ஆண்டு வரவு செலவு திட்டத்தினை தயார் செய்து சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யும் கடமையை யாருக்கு அரசியலமைப்பு வழங்குகிறதுனா ஆளுநருக்கு தான் வழங்குது. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், யாருடைய முன் அனுமதியுடன் தான் பண மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும்னா ஆளுநரோட அனுமதியோடு தான் பண மசோதாவை நம்ம வந்து
சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும். 35வது கொஸ்டின், அரசின் எதிர்பாரா செலவினங்களுக்காக அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 36வது கொஸ்டின், பஞ்சாயத்துகள் மற்றும் நகராட்சிகளின் நிதிநிலையை ஆய்வு செய்ய ஒவ்வொரு 5 ஆண்டிற்கு ஒரு முறை நிதி ஆணையம் ஒன்றை அமைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். மாநில அரசின் தலைமை வழக்குரைஞராக நியமனம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 38வது கொஸ்டின், உயர்நீதிமன்றத்தின் ஆலோசனையின் பேரில் மாவட்ட நீதிபதிகளின் நியமனம் மற்றும் பதவி உயர்வு போன்ற பணிகளை மேற்கொள்பவர் ஆளுநர். 39வது கொஸ்டின், யார் பரிசீலனைக்காக ஆளுநர் ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட பரிசீலனைக்காக ஆளுநர் வந்து ஒரு மசோதாவை நிறுத்தி வைக்க முடியும். 40வது கொஸ்டின், சட்டமன்றத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் பொழுது பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அமைச்சரவையை கலைக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 41வது கொஸ்டின், மாநில அரசு அரசியலமைப்பு விதிகளுக்கு ஏற்ப செயல்படவில்லை என்று ஆளுநர் உறுதியாக நம்பினால் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் மாநில அரசை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 படி. ஸோ அடுத்து 42வது கொஸ்டின், குடியரசுத் தலைவரின் பிரதிநிதியாக மாநிலத்தை நிர்வாகம் செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். 43வது கொஸ்டின், ஆளுநருக்கான சிறப்புரிமை வழங்கும் சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 படி. சரிங்களா, அந்த ஒன்றுன்றது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா தனது பணிகள் மற்றும் அதிகாரத்தை செய்ய வேண்டும் என எண்ணுவதிலும் செயல்படுத்துவதிலும் எந்த நீதிமன்றத்திற்கும் பதிலளிக்க வேண்டிய அவசியமில்லை. ஸோ இந்த சட்டப்பிரிவின் படி தான் இந்த அதிகாரத்தெல்லாம் அவர் வந்து செய்வார். ஸோ அதனால தான் அதையும் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் 361 படி ஆளுநருக்கு வழங்கப்படும், அதாவது ஆளுநருக்கு இருக்கும் அதிகாரத்தை பற்றி தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஆளுநரோட பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்திற்கும் உத்தரவு பிறப்பிக்க முடியாது. சரிங்களா, இந்த ஆர்டிக்கலின் படி ஆளுநரோட பதவி காலத்தில் அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தவோ அல்லது அவரை கைது செய்யவோ எந்த நீதிமன்றத்திற்குமே உத்தரவு பிறப்பிக்க முடியாது. ஸோ அடுத்த 44வது கொஸ்டின், முதலமைச்சர் யாரால் நியமனம் செய்யப்படுகிறார்னா மாநில ஆளுநரால் நியமனம் செய்யப்படுகிறார். ஸோ முதலமைச்சரை நியமனம் செய்கிறவர் யார்? ஆளுநர். அடுத்து 45வது கொஸ்டின், முதலமைச்சரின் பதவி காலம் பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 46வது கொஸ்டின், முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர். முதலமைச்சரோட பரிந்துரையின்படி அமைச்சர்களை வந்து ஆளுநர் நியமனம் செய்கிறாரு. ஸோ அடுத்து 47வது கொஸ்டின், அமைச்சர்களுக்கு துறைகளை ஒதுக்கீடு செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். அமைச்சரவை கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி முடிவுகளை எடுப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். 49வது கொஸ்டின், அமைச்சர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி வழிநடத்தி இயக்கி அவர்களது நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். 50வது கொஸ்டின், மாநில அரசு வழக்குரைஞர், மாநில தேர்தல் ஆணையர், அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில திட்டக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், மாநில நிதிக்குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகிய அலுவலர்களின் நியமனங்கள் தொடர்பாக ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். அடுத்த 51வது கொஸ்டின், சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆரம்பிக்கவும் ஒத்திவைக்கவும் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். 52வது கொஸ்டின், சட்டமன்றத்தில் அரசின் கொள்கைகளை அறிவிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். 53வது கொஸ்டின், சட்டமன்றத்தில் மசோதாக்களை அறிமுகப்படுத்தவர் யார்? முதலமைச்சர். எந்நேரத்திலும் சட்டமன்றத்தை கலைக்க ஆளுநருக்கு பரிந்துரை செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். 55வது கொஸ்டின், அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் டேஸ் உறுப்பினர்களாக இருக்க வேண்டும்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். அமைச்சரவை குழுவின் அமைச்சர்கள் அனைவரும் எந்தன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களாக கண்டிப்பாக இருக்க வேண்டும். 56வது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர் அல்லாத ஒருவர் அமைச்சராக பதவியேற்றால் எத்தனை மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும்னா 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும். என்னது அதாவது அமைச்சரவை குழுவில் அமைச்சராக இருக்கணும்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இல்லாத பட்சத்தில் அவர் உறுப்பினர், அதாவது அமைச்சர் ஆனார்னா 6 மாத காலத்திற்குள் அவர் சட்டமன்ற உறுப்பினராக கண்டிப்பாக ஆகியிருக்கணும். 57வது கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸ் ஆளுநருக்கு ஆலோசனைகள் வழங்க அமைச்சரவையை உருவாக்க வழிவகை செய்கிறதுனா ஆர்டிகல் 163 படி. முதலமைச்சரை தலைவராக கொண்ட அமைச்சரவை ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது உதவி செய்யவும்
செய்யவும் ஆலோசனை வழங்கவும் வேண்டும் என்று கூறும் சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 163 சரிங்களா. ஆர்டிக்கல் 163 1 படி. அடுத்த 59வது கொஸ்டின், ஆளுநரால் முதலமைச்சர் நியமிக்கப்படுவதை கூறும் சட்டப்பிரிவு 164 1 படி சரிங்களா. ஸோ ரெண்டுமே கன்ஃபியூஸ் ஆகிக்கக்கூடாது. அடுத்த 60வது கொஸ்டின், முதலமைச்சர் உட்பட மொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் 15% விழுக்காட்டை தாண்டக்கூடாது என கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 164 ஆர்டிக்கல் 164 1 படி. 61வது கொஸ்டின், ஆண்டு வரவு செலவு திட்டம் யாரால் இறுதி செய்யப்படுகிறதுனா அமைச்சரவையால் தான் இறுதி செய்யப்படுகிறது. ஸோ அமைச்சர்கள் எல்லாரும் கலந்து ஆலோசித்து ஆண்டு வரவு செலவு திட்டத்தை இறுதி செய்வாங்க. ஸோ அடுத்த 62வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு டேஸ் ஏற்பட வழிவகை செய்கிறதுனா இந்திய அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு சட்டமன்றம் ஏற்பட வழிவகை செய்கிறது. ஒவ்வொரு மாநிலத்துக்குமே ஒரு சட்டமன்றம் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பார்த்திங்கன்னா 2 வகைப்படும். என்னது, மேலவை சரிங்களா. சட்டமன்றம் ஈர அவைகளை கொண்டது. மேலவை கீழவைன்னு 2 அவைகள். மேலவைனா என்னது, ராஜ்யசபா, கீழவைனா என்னது, லோக்சபான்னு சொல்லி சரிங்களா 2 அவைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களுக்குமே ஒரு சட்டமன்றம் இருக்குது. ஸோ சட்டமன்றன்றது என்னது 2 அவைகளை கொண்டது சரிங்களா. அது ஓரவையாகவும் இருக்கலாம், ஈரவையாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஈரவை கொண்ட சட்டமன்றங்களுக்கு எடுத்துக்காட்டு நாங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ மீதி இருக்க மாநிலங்கள் எல்லாமே ஓரவையை கொண்டது சரிங்களா. ஸோ ஈரவையை கொண்டுள்ள மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா சரிங்களா. இந்த 6 மாநிலங்களும் என்னது, ஈரவையை கொண்ட சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்கள் சரிங்களா. தமிழ்நாடும் பார்த்திங்கன்னா ஈரவையை கொண்ட சட்டமன்ற மாநிலமாக இருந்துச்சு. ஸோ அதை ஈரவையாக இருக்கிறத ஓரவையாக மாற்றிட்டாங்க. ஸோ அது நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்த 64வது கொஸ்டின், கீழவையானது டேஸ் பிரதிநிதிகளை கொண்டது, மாநில மக்களின் பிரதிநிதிகளை கொண்டது. மேலவையானது டேஸ் பிரதிநிதிகளை கொண்டதுன்னு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், பட்டதாரிகள் மற்றும் உள்ளாட்சி உறுப்பினர்கள் கொண்ட பிரதிநிதிகளை கொண்டது. 66வது கொஸ்டின், தமிழகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களின் மொத்த எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 234. 67வது கொஸ்டின், தமிழகத்தில் அமைச்சர்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 36. ஸோ அது எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை பேர், 234 சரிங்களா. 234ல் 15% விழுக்காடு எதிலிருந்து எடுப்பாங்க, அமைச்சர் இருக்கும் சரிங்களா. 234ல் 15% விழுக்காடுன்றனால 234ல் 36 பேர் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் 68வது கொஸ்டின், மாநில அதிகாரத்தின் உண்மையான அதிகார மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை. சட்டமன்ற பேரவைனாலும் சரி, கீழவைனாலும் சரி, மக்களவைனாலும் சரி, லோக்சபானாலும் எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. சட்டமன்ற பேரவை வேறு சரிங்களா, சட்டமன்ற மேலவை வேறு. ஸோ ரெண்டே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸோ அடுத்த 69வது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக இவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து 70வது கொஸ்டின், சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகபட்சம் டேஸுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் டேஸுக்கு மிகாமலும் குறைந்தபட்சம் டேஸுக்கு குறையாமலும் இருக்க வேண்டும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 500க்கு மிகாமலும் இருக்கணும் சரிங்களா. குறைந்தபட்சம் 60க்கு குறையாமலும் இருக்கணும். 500க்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, 60க்கு குறையாமலும் இருக்கக்கூடாது சட்டமன்றத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை சரிங்களா. அடுத்து பாருங்கள் 71வது கொஸ்டின், சட்டமன்றத்தின் பதவிக்காலம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 5 ஆண்டுகள். 72வது கொஸ்டின், சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிச்சுங்க மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் டேஸில் 1 பங்குக்கு மிகாமலும் குறையாமலும் இருக்க வேண்டும்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ எத்தனைனா 3க்கு சரிங்களா, 3ல் 1 பங்குக்கு மிகாமலும் 40க்கு குறையாமலும் இருக்கணும் சரிங்களா. ஏற்கனவே சட்டமன்றத்தோட உறுப்பினர்களோட எண்ணிக்கை பார்த்தோம். ஸோ சட்டமன்ற கீழவையின் மொத்த உறுப்பினர்களில் சரிங்களா 234. ஸோ மொத்த உறுப்பினர்களில் 3க்கு 1 பங்குக்கு மிகாமலும் 40க்கு குறையாமலும் இருக்க வேண்டும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ 73வது கொஸ்டின் பாருங்கள், தமிழக சட்டமன்றம் எத்தனை உறுப்பினர்களை கொண்டதுன்னா 235 உறுப்பினர்களை கொண்டது. ஸோ அப்போ 235க்கு 3 பங்கு உறுப்பினர்கள். ஸோ அதோட தகுதிகள் பாருங்கள், 234 பார்த்திங்கன்னா வயது ஒரு வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. மீதி ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் வகுப்பில் இருந்து ஒருத்தரை ஆளுநர் நியமனம் செய்கிறார். ஸோ மொத்தம் தமிழக சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்கள், 235 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஸோ அடுத்து 74வது கொஸ்டின், சட்டமன்றம் ஒரு தீர்மானத்தின் மூலம் எத்தனை நாட்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகு சபாநாயகரை பதவி நீக்கம் செய்யலாம்னா
14 நாட்கள் சரிங்களா. 14 நாட்கள் வந்து அறிவிப்பு கொடுத்த பிறகு தான் சபாநாயகரை வந்து பதவி நீக்கம் செய்யணும். ஸோ அதுக்கு முன்னாடியே செய்யக்கூடாது. ஸோ 14 நாளுக்கு முன்னாடியே அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். அவங்கள பதவி விட்டு நீக்க போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் 14 நாட்களுக்கு முன்னாடியே கொடுத்துடணும் சரிங்களா. ஸோ அடுத்து பாருங்கள், சபாநாயகர் இல்லாத போது அவரது பணியை யார் மேற்கொள்வார்னா துணை சபாநாயகர் மேற்கொள்வார். ஸோ 76வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவி காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள். 77வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர்கள் ஒவ்வொரு 2 ஆண்டிற்கும் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர்னா 3/2 பங்கு உறுப்பினர்கள் ஓய்வு பெறுவர். 78வது கொஸ்டின், சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கு எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்னா 30 சரிங்களா. எத்தனை வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும்? 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும். எந்த மாநிலத்தில் போட்டியிடுகிறாரோ அம்மாநில வாக்காளர் பட்டியலில் அவரது பெயர் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகள். ஸோ அடுத்து பாருங்கள், 79வது கொஸ்டின், டேஸில் இயற்றப்பட்ட தமிழ்நாடு சட்ட மேலவை சரிங்களா. சட்ட மேலவை அதாவது சட்ட மேலவை நீக்கம் மசோதா மூலம் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்டுச்சு. அதாவது சட்ட மேலவையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 2 அவை இருந்திருக்கு. என்னது? மேலவை கீழவைன்னு சொல்லிட்டு 2 அவைகள் இருந்திருக்கு. அதை தான் ஈரவைன்னு சொல்லி சொல்லுவோம். ஈரவை சட்டமன்றம்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. 2 அவைகள் இருந்திருக்கு. அதில் மேலவையை பார்த்திங்கன்னா எப்போ நீக்குனாங்கன்னா 1986 வந்து இந்த சட்டம் வந்து நீக்கப்பட்டுச்சு சரிங்களா. அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 1986 நவம்பர் 1 நாள் அன்று அது வந்து நடைமுறைக்கு வந்தது. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா. தமிழ்நாட்டிலையும் பார்த்திங்கன்னா 2 அவைகள் இருந்திருக்கு. சட்டமன்றத்தில் 2 அவைகள் மேலவை கீழவைன்னு 2 இருந்திருக்கு. ஸோ மேலவை அதாவது மாநிலங்களவைன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீக்கிட்டாங்க. இப்போ மக்களவை மட்டும்தான் இருக்குது. ஸோ அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்கள், சட்ட மேலவைக்கான தேர்தல். ஸோ சட்ட மேலவைக்கான தேர்தலில் யார் யார் பங்கிடலாம், எவ்வளோ உறுப்பினர்கள் பங்கிடலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த இதை அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப 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 முக்கியமானது இது. ஸோ இங்கே பாருங்கள், 1/3 பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ இதிலே ஒரு கொஸ்டின் இருக்குது. ஸோ எத்தனை பங்கு உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர்? 1/3 பங்கு. எத்தனை? 1/3 பங்கு. ஸோ அடுத்து பாருங்கள், 12 பங்கு. ஸோ எத்தனை? 12 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ அதுக்கடுத்து 12 பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரி ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். ஸோ அதுக்கடுத்து 3/1 பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அடுத்து 6/1 பங்கு உறுப்பினர்கள் கலை, இலக்கியம், அறிவியல், சமூக சேவை மற்றும் கூட்டுறவு இயக்கம் இவற்றில் சிறந்து விளங்குபவர்களை ஆளுநர் நேரடியாக வந்து நியமிக்கிறார் சரிங்களா. ஸோ இந்த இது வந்து ரொம்ப முக்கியம். எத்தனை பங்கு யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறான்றது ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஸோ அடுத்து 80வது கொஸ்டின் பாருங்கள், சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எவ்வளோ? 169. ஆர்டிக்கல் 169. எந்த பிரிவின்படி சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்களில் எத்தனை பங்கு உறுப்பினர்கள் வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றி சட்ட மேலவையை உருவாக்கவோ அல்லது நீக்கவோ நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தின் மூலம் மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் பார்த்தீங்கன்னா 169. ஆர்டிக்கல் 169. ஸோ எத்தனை பங்குன்னு பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு. ஸோ எத்தனை பங்கு? 3/2 பங்கு உறுப்பினர்கள் சரிங்களா. சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் வந்து கண்டிப்பாக வந்து வாக்களித்து தீர்மானத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி அவங்க யோசித்தாங்கன்னா யார்கிட்ட சொல்லணும்? நாடாளுமன்றம் சரிங்களா. நாடாளுமன்றத்தை கேட்டுக்கொண்டால் நாடாளுமன்றம் அதை வந்து நீக்கலாம் அல்லது உருவாக்கலாம் சரிங்களா. ஸோ அடுத்து 83வது கொஸ்டின், உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னையில் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1862. ஸோ உயர்நீதிமன்றங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னையில் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னா 1862. அதாவது நம்ம இந்தியாவில் இருக்க மொத்த மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்கள் 9 யூனியன் பிரதேசங்கள் இருக்கா. ஸோ அந்த 9 யூனியன் பிரதேசங்களுக்கும் சேர்த்தே எத்தனை நீதிமன்றங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 25 நீதிமன்றங்கள் தான் இருக்குது சரிங்களா. மொத்தமே உயர் நீதிமன்றங்கள் எத்தனை இருக்குது? 25 நீதிமன்றங்கள் தான் இருக்குது. ஸோ அடுத்து பாருங்கள் 85வது கொஸ்டின், எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி 2 மற்றும் 2ற்கு மேற்பட்ட மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களுக்கென்று ஒரு பொதுவான உயர்நீதிமன்றத்தை நிறுவ நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் கொடுத்துள்ளதுன்னா 1956வது ஆண்டில் படி எத்தனை? 7வது சரிங்களா. 7வது அட்டவணைப்படி. ஸோ எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின்படி? 7வது சட்ட திருத்தத்தின்படி எந்த ஆண்டு? 1956ஆம் ஆண்டு சரிங்களா.
யூனியன் பிரதேச மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களும் பொதுவான ஒரு உயர்நீதிமன்றத்தை நிறுவனத்துக்கு நாடாளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளித்துள்ளது. ஸோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து 86வது கொஸ்டின் பாருங்கள். உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறதுனா குடியரசுத் தலைவரால் தீர்மானிக்கப்படுகிறது. 87வது கொஸ்டின். எந்த ஆண்டு விக்டோரியா மகாராணி வழங்கிய காப்புரிமை கடிதத்தின் மூலம் சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய மாகாணங்களில் உயர்நீதிமன்றங்கள் தோற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா இந்த மூணு மாநிலத்திலேயும் விக்டோரியா மகாராணி கேட்டுக்கொண்டதன் படி தான் அங்கே வந்து உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்கப்பட்டுச்சு. ஸோ உயர்நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ எந்த ஆண்டு? 1862 ஜூன் 26 படி. சரிங்களா? ஸோ அடுத்து 88வது கொஸ்டின். உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். ஸோ ரொம்ப முக்கியமானது. உலகிலேயே லண்டனுக்கு அடுத்து 2வது பெரிய நீதித்துறை வளாகம் எது? மெட்ராஸ் உயர்நீதிமன்றம். 89வது கொஸ்டின். எந்த சட்டப்பிரிவின்படி அடிப்படை உரிமைகளுக்காக மட்டுமின்றி மற்ற நோக்கங்களுக்காகவும் பேராணைகளை வெளியிடும் அதிகாரங்களை உயர்நீதிமன்றங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு வழங்குதுன்னா ஆர்டிகல் 226 படி. சரிங்களா? அடுத்து 90வது கொஸ்டின். சட்டப்பிரிவு டேஸின் கீழ் உச்சநீதிமன்றம் வழங்கும் நீதி பேராணைகள், ஆணைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் போன்றே உயர்நீதிமன்றமும் அவைகளை வழங்க அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா 32. சரிங்களா? ஆர்டிகல் 32. ஸோ ஆர்டிக்கல் 32. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறத அடிச்சிருங்க. ஆர்டிக்கல் 32 படி தான் அதுக்கு அதிகாரம் வழங்க பெற்றுள்ளது. ஸோ அது அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின். ஸோ அந்த 90 கொஸ்டினை படித்தாலே நீங்கள் மாநில அரசு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பில் ஒரு 100 கொஸ்டின், மத்திய அரசு ஒரு 100 கொஸ்டின், மாநில அரசு ஒரு 100 கொஸ்டின். ஸோ மொத்தம் 300 கொஸ்டின்லேயே உங்களுக்கு அந்த 300 ஒரு 6th ஒரு 100 கொஸ்டின் வரும், 12th ஒரு 100 கொஸ்டின் வரும். சரிங்களா? அந்த 500 கொஸ்டினை படிச்சிங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 6 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிருவீங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது. நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் பாலிட்டி ஃபுல்லாமே நம்ம 2 டேஸில் பார்த்தீங்கன்னா பாலிட்டியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா? ஒன்லைனர் மூலமாக தான். ஸோ ஒன்லைனர் மூலமாக ஃபுல்லாமே நம்ம பாலிட்டி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் TNPSC அகாடமி.